ஆக்சுவலி நெறைய ஃபேமிலி கேஸஸ்ல என்னன்னா, அந்த காமன் பீப்பிளுக்கு வந்து இது எப்படி அப்ரோச் பண்றது? இதில என்ன பண்ணுவாங்க? எப்படி நடக்கும் கேஸஸ்? அப்படிங்கிற நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஒரு காமன் டவுட்டு, ஆனா கூட அந்த விஷயத்த திருப்பி திருப்பி மக்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாரி ஃபேமிலி இஷ்யூஸ்ல அப்படின்னு நான் பார்க்குறேன் நானு. அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஒரு 2, 3 கேஸ் ஸ்டோரீஸ் சொன்னேன்னா, உங்களுக்கு அதில என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது மக்களுக்கு புரியும்னு நான் நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 17, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஒரு கேஸுக்கு வராங்க. அப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணு மேல கேஸ் போடுறாங்க. டைவர்ஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்றாரு. அந்த டைவர்ஸ்ல என்ன அப்டின்னா, இந்த பொண்ணு வந்து பயங்கர மாடர்னா இருக்காங்க. அவங்க வெளியில வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறாங்க. பப்புக்கு போறாங்க, பார்ட்டிக்கு போறாங்க. அந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் தான் அவரோட இதுல. அது இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த பெண்ணுக்கு வந்து கன்டினியூவஸா வந்து ஒரு 4, 5 பேரு கூட தொடர்பு இருக்கு. ஹர்ஷா டைல்ஸ் இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராடினரி.